தக்கார் குரல் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு மிகப்பெரிய ஒரு டேலண்ட் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருக்கும். ஆனா, அந்த டேலண்ட் வெளிப்படுத்துற இடங்கள் இல்லாம இருக்கலாம். சிலர் எவ்வளவு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும், அவங்களோட அமைதியாவே அந்த பயணத்த கடந்து போவாங்க. அதுபோல ஒருவர் தான் ஈசிஆர் ரஹ்மான் நம்மளோடு கலந்திருக்கார். வணக்கம். வணக்கண்ணா. விளம்பரமே இல்லாம ஒரு பிரியாணி மாஸ்டர் அப்படின்றதும், அவங்களுக்கு தொடர்ந்து ஆர்டர் அப்படி வருது அப்படின்றதும் ஒரு தனித்துவம் இருந்தா தான் வரும். ம். உங்களுடைய சமையல்ல என்ன தனித்துவம்? என் சமையல் என்ன தனித்துவம்னா, ரொம்ப பயபக்தியோட, ரொம்ப ஒரு குவாலிட்டிய பார்த்து பார்த்து, அது கஸ்டமருக்கு சரியான முறையில போய் நம்ம குடுக்கணுன்ற ஒரு அந்த பயம். 2வது செய்முறைய வந்து சுத்தபத்தமா ரொம்ப குவாலிட்டியா நம்ம செய்வோம். ஒரு ஒரு பொருளுடைய தன்மைய நான் பார்ப்பேன். இந்த வெங்காயம் என்ன தன்மை குடுக்கும். ஒரு இஞ்சி, புது இஞ்சி, பழைய இஞ்சின்னு இருக்கு. தக்காளியில நாட்டு தக்காளி, இதில புளிப்பு தன்மை இருக்குமா? இதெல்லாம் வந்து ஒண்ணு ஒண்ணு நான் பார்த்து, அது கவனிச்சு, அந்த பிரியாணிக்கு இந்த இஞ்சி இப்படி இருந்ததுனா, இந்த இஞ்சி இந்த குவாலிட்டியில இருந்ததுனா, இது இவ்வளோ தான் காரத்தன்மை இருக்கும். இப்போ பழைய இஞ்சின்னு இருக்கும்போது, இது காண்புத்தன்மை நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாரி அதெல்லாம் யோசிச்சு, தரமா அந்த குவாலிட்டிய கஸ்டமருக்கு போய் அந்த பிரியாணி குவாலிட்டியா குடுக்கணும்னு ஒரு பயத்தோட செய்றது தான் என்னுடைய பேக்ரவுண்டு. இப்போ பிரபலமான ஒரு சில மாதம்பட்டி ரங்கராஜன் எடுத்துக்கலாம். இது போல பலர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து லட்சம் பேருக்கு பண்றோம். பல பல ஆக்டர்ஸு இவங்களுக்கெல்லாம் நாங்க பண்றோம் அப்படின்றாங்க. அப்போ நீங்க சொல்றா மாரி ஒரே மாரி குடுக்க முடியாது அப்படின்னா, அவங்க கிட்ட இருந்து மட்டும் அந்த குவாலிட்டி எப்படி வருது? இல்ல அதெல்லாம் வந்து சொல்லியிருக்கலாம், சொல்லலாம். ஆனா, உண்மைய சொல்ல முடியாது. அது ஆக்சுவலா வந்து உண்மைன்னு சொல்லி நான் தலையில ஜஃபார் பாய் பிரியாணி எனக்கு தெரிஞ்சு ஃபேமஸான பிரியாணி. சரிங்களா? அவரு உச்சக்கட்ட போயிருக்காருன்னா, அவருடைய நல்ல குணத்துக்கு அவரு போயிட்டாரு. சரிங்களா? அது அவருடைய லக்கு. அவ்வளோதான் சொல்ல முடியும். ஆனா, ஜஃபார் பாய் பிரியாணி ஃபங்ஷன் ஆர்டர்லயே 500 கிலோ, 200 கிலோ செய்ற வேலைக்கெல்லாம் நான் அந்த இடத்துல ஃபங்ஷன் சில நேரத்துல நான் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அங்கேயே எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது. YouTubeல வந்து நான் மாஸ்டர் நாங்க பிரியாணி நாங்க பெரிய லெவல்ல இவ்வளோ பண்றோம், அவ்வளோ பண்றோம். ஆனா செய்ற மாஸ்டர் தான் அத வந்து அவன்ட்ட தான் அந்த திறமை. திறமையானவன் வெளிய வரவே மாட்டான். அவன வெறியால அடையணும். இதனால யாரு பாதிக்கப்படுறதுன்னா, ஒரிஜினல் மாஸ்டர் தான் பாதிக்கப்படுறான். அவன் தான் அந்த என்ன குதிரைக்கு புல்ல போட்டு குதிரைய வளர்க்குற மாரி. மேல வந்து ஓட்டிட்டு இதான் என் குதிரைன்னு சொல்ற மாரி தான் YouTube கத. அதனால தான் அந்த YouTubeலாம் நான் வந்து ஆக்சுவலா லைக் பண்றது கிடையாது. இப்போ நீங்க மாதம்பட்டி ரங்கராஜன் சொல்றீங்க. இப்ப YouTubeல வந்து அவர் ஃபேமஸா இருக்கலாம். பட் ஆனா, அவரு என் கூட சேலஞ்ச் பண்ணி ஒரு 25 கிலோ பிரியாணி நான் என்ன மாரி அவரு இறக்கி காட்டுறாருன்னா, அவர நான் மாஸ்டர்ன்னு சேலஞ்ச் பண்ணுவேன். நான் இருக்கிற மெட்டீரியல் 25 கிலோ இதுதான் இதுக்கு தாண்டி எந்த அதிகமான அந்த மசாலா, இந்த மசாலா அப்படிலாம் கிடையாது. வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள். சேலஞ்ச் பண்ணி நான் அதில செய்ற பிரியாணி நீங்க மாதம்பட்டி ரங்கராஜன் செய்ய சொல்லுங்க. அப்படி சொன்னா அவர நான் மாஸ்டரா ஏத்துக்கிறேன். அப்படிலாம் கிடையாது. YouTubeன்றது வந்து எங்கேயாச்சும் திறமைசாலிகள வெளிய கொண்டு வர ஒரு பெரிய அது ஒரு பெரிய ஒரு அடையாளம். அது வந்து என்ன சொல்றது? எங்கேயாச்சும் கண்ணுக்கு தெரியாதவன் திறமை உண்டு. அவன வழிகாட்டாத ஒரு ஆளுக்கு ஒரு வழிகாட்டுற ஒரு இது அது. அந்த நல்ல ஒரு YouTubeன்றது ஒரு நல்லது. பட் ஆனா என்னென்ன அதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, மாஸ்டர்ன்றது யாரும் இருக்கா அதுல. நீங்க YouTubeல குடுக்குற குடுக்குற எல்லாம் தொப்பி போட்டு அப்படி பேசுவாங்க, இப்படி பேசுவாங்க. நாங்க அத்தனை கிலோ செஞ்சோம், ஒரு லட்சக்கணக்குல செஞ்சோன்னு. முதல்ல 25 கிலோ பிரியாணி. சிம்பிள். லட்சக்கணக்குல கூட வேணாம். 25 கிலோ பிரியாணி சேலஞ்ச் பண்ணி நான் அந்த YouTubeலயே உங்களுக்கு சவால் விடுறேன். நீங்க ஃபேமஸான ஜஃபர் பாயே கொண்டு வாங்க. அவர நான் நின்டு செய்றோம். ஏன் அவர் குடுக்குற பொருள நான் செய்றேன். ஏன் குடுக்குற பொருள அவர் செய்யட்டும். ஏன்னா அளவு எல்லாம் சொல்லிடலாம். அவரால 4 பேர் யூஸ் ஆகலாம். 4 பேர் ஃபேமஸ் ஆகலாம். நான் ஜஃபார் பாய்ன்னு குறை சொல்லல. மத்த ஆளுங்க நான் அலைய பத்தி குறை சொல்லல. திறமையான மாஸ்டருங்க இதுலேருந்து எங்க லைஃபு இதனால என்ன வாழ்க்கை கிடைக்குது உங்களுக்கு? எங்கேயாச்சும் நீங்க விளம்பரம் குடுக்குற எல்லாத்தையும் பாருங்க. ரொம்ப அப்படி இப்படின்னு பேசுவாங்க. அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற மாஸ்டர் தான் அதுக்கு ஒரிஜினல். அவங்க அது ஒரிஜினலே கிடையாது. ஈசிஆர் ரஹ்மான் அப்படின்ற பேர் மட்டும் தெரியுது. இதுவரைக்கும் பெயர் பலகையோ, அல்லது உங்களோட விசிட்டிங் கார்ட கூட வந்து யார்கிட்டயும் நான் பார்த்ததில்ல. ஆனா, எல்லா இடங்கள்லயும் ஈசிஆர் பொறுத்தளவு உங்களுடைய பெயர் வந்து ரொம்ப எல்லாருக்குமே தெரியுது. அப்படின்னு வரும்போது, வரவேற்புரையா இருக்கட்டும், ஒரு திருமண நிகழ்வுல ரொம்ப முக்கியமானது உணவு. அந்த உணவ நீங்க வந்து எந்த மாரியான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணுவீங்க? பிரியாணியில ஃப த ஃப எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் அதில உணவு முக்கியம் அங்கன்னு தெரியும் எனக்கு. ஆனா, அந்த நேரத்தில எனக்கு வரக்கூடிய ஆர்டர்லாம் வந்து நான் வந்து என்னுடைய திறமைய மட்டும் 2வது என்னுடைய குவாலிட்டிய மட்டும் தான் நான் நம்புறது. எனக்கு உண்டான விளம்பரமோ, விசிட்டிங் கார்டோ, இல்ல இந்த மாரி ஒரு வரவேற்பு நிகழ்ச்சியில பேனரோ அத நான் வைக்க விரும்புறதில்ல. என்னுடைய சு சுத்தமான ஒரு சமையல். அது பயபக்தின்னு ஒரு குவாலிட்டியா நான் குடுக்கணும். கஸ்டமருக்கு எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது. அதுதான் என்னுடைய விளம்பரமா நான் நெனைக்கிறேன். ரஹ்மான் அப்படின்றவரு குடும்பத்தார் மூலியமா பிரியாணி கத்துக்கிட்டவரா? இல்ல வந்து தொழிலா இத கத்துக்கிட்டு வந்தீங்களா?
இல்லை, இது ஒரு எதார்த்தம் தான் எனக்கு. எப்படின்னா, எனக்கு சமையலுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. பிரியாணி தொழிலுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. அப்பா புகாரி ஹோட்டல்ல ஒரு மாஸ்டர் ஹெல்ப்பர் பெரிய பெரிய இம்பாலா, புகாரில ஒரு கை திறந்த மாஸ்டரா இருந்தாங்க. அவங்கள்ட்டயும் நான் வேலை எதுவும் கத்துக்கல. அதுக்கப்புறம் அப்பாவுடைய வழிமுறையும் வேற மாரி போச்சு. நான் வந்து என்னுடைய திருமணம், என்னுடைய மனைவியுடைய திருமணத்தில தான் வந்து என்ன வந்து இவரு என்ன துணி கடையில வேலை செய்றாரா? இவரு ஒரு தொழில் இல்லாத ஆளாச்சே! அப்படின்ற மாரி என்ன எக்காளமா பேசுனாங்க. அதுதான் பேசினவரு ஒரு சமையல் மாஸ்டர் பாண்டியன். அவர் பேர ஓப்பனா தெரியும். திருப்பூரூர்ல இருக்கிறாப்புல. பாண்டியன் ஹோட்டல்னு வச்சிருக்காரு. அவர் ஒரு திறமையான நெறைய பேருக்கு அவர் வேலை குடுக்குறாரு. அதான் நான் கவனிச்சேன். நம்ம ஒரு வேலை செய்றதோட, ஒரு தொழிலாகட்ட எத்தன பேர் நம்மளால வேலை குடுக்க முடியும்? அவரு எனக்கு ஒரு வழிகாட்டியா இருந்தாரு. அப்போ சரி நம்ம ஏன் இந்த சமையல செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி, ஒரு ஆர்வத்தோட சில மாஸ்டர நான் நம்பி இறங்குனேன். அந்த மாஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப திறமையான மாஸ்டர். ரொம்ப ஆனா அவங்கள்ட்ட வந்து ஒரு சுத்தபத்தம் இருக்காது. சரிங்களா? ஆனா அதே நேரத்தில அவங்கள நம்பி நெறைய இடத்துல நான் மாஸ்டர்ன்னு மொத அறிமுகப்படுத்தி அசிங்கப்பட்டது தான் அதிகம். பிரியாணி கூட்டிட்டு போயிட்டு பொங்கல செஞ்சுருவானுங்க. சரிங்களா? வுட்டு ஓடிலாம் நான் வந்திருக்கேன். அந்த மாதிரிலாம் என் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டத்த அனுபவப்பட்டுருக்கேன். அது ஒரு பெரிய ஒரு நகைச்சுவாவே இருக்கும் அது சொல்றதுக்கு. அது சில நேரத்தில அடி கூட வாங்கப்பட வந்திருக்கோம். அந்த மாதிரிலாம் காமெடிலாம் நடந்திருக்கும். பிரியாணி நம்ம போயிட்டோம். ஒரு பெரிய ஆளாகணும். இது என்னன்னா ஒரு பெருமைய தேடி தான் நான் போனேன். நம்மள இப்படி சொல்லிட்டாங்களே, என்ன செய்றது? நம்ம எப்படியாச்சும் ஒரு ஒரு தொழில கத்துக்கிட்டு ஒரு மாஸ்டர் ஆகணும். நம்ம ஏன் துணி கடையில வேலை செய்றதுனால அப்படின்னு சொல்லி. நம்ம ஏன் ஒரு அடிமைத்தனமா இருக்கு. அவங்க சொல்றது கரெக்ட்டு தானே. அப்புறம் அந்த பாண்டியன் சொன்னதும், என்ன இன்சல்ட் பண்ணதும் ஒரு அப்செட் எனக்கு. அத ஒரு காரணமா வச்சு என்ன செஞ்சேன், ஒரு ஒரு ஹோட்டலா ஏற ஆரம்பிச்சேன். இந்த மாரி நான் ஹோட்டல் எனக்கு வெங்காயம் வெட்டணும், இந்த மாரி ஹோட்டல் தொழில் அப்படின்னு. சிலர்லாம் என்ன வந்து என்னப்பா சும்மா சப்ளையர் பாருங்க, டேபிள் எடுங்க, இலைய எடுங்க, டேபிள் கிளீன் பண்ணி இந்த மாரி வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் தான் என்ன செஞ்சேன், சரி நம்மளா கடை வச்சா என்ன? அப்படின்னு மொத நான் கடை வைக்கணும்னு ஒரு கான்செப்ட்ல தான் போனேன். மாஸ்டர் ஆகணும் கான்செப்ட் போல. கடை வைக்கணும்னு கான்செப்ட் போகும்போது தான் மாஸ்டருங்க அறிமுகம் வராங்க. எங்க ஈசிஆர் பகுதியில ஒரு சிலர் மாஸ்டருங்க, எங்க ஆளுங்க தான் எல்லாம். எல்லாம் வந்து பிரியாணி செய்றேன்னு சொல்லி ஒரு நாளைக்கு வெங்காயத்த தீக்கிறதும், ஒரு நாளைக்கு பிரியாணி குழச்சி விட்றதும், இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப கஸ்டமர்ட்டலாம் திட்டு வாங்குவேன். ஆனா அந்த மாஸ்டர் நான் இல்லாதனால அந்த ஃபீலிங் எனக்கு தெரியல. அப்புறம் ஒரு நேரத்தில நம்ம வீட்லயே ஒரு ஃபங்ஷன் செய்யும்போது ஒரு ஆள் வந்து ஒரு தவறு செஞ்சாப்புல. செய்யும்போது தான் அப்ப நம்மளுக்கு அது நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி நம்ம பொருளாதாரம் இவ்வளோ வீணாவுதே! அப்பந்தான் எனக்கு யோசிச்சேன். ஆஹா! அப்ப அடுத்தவங்களுடைய இப்ப ஒரு வேலைய நம்ம வந்து ரொம்ப பயபக்தியா குடுக்கணும். குவாலிட்டியா குடுக்கணும் பிரியாணி. தப்பு பண்ண அதுக்கப்புறம் தான் நான் மாஸ்டர் ஆகணும்னு சொல்லி ஐஸ் ஹவுஸ்ல பெரிய பெரிய பண்டாரிங்கள பண்டாரின்னு சொல்லுவாங்க மாஸ்டரு. உதா குலாம் பாய், ரஸாக் பாய், சாதிக்கு இந்த மாரிலாம் ஐஸ் ஹவுஸ்ல ஃபேமஸான மாஸ்டர் இருந்தாங்க. அவங்கள்ட்ட போய் நான் தான் செய்றேன். இந்த மாரி எனக்கு பிரியாணி வந்து நான் மாஸ்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன். ஆனா எனக்கு வெங்காயமும் வெட்ட தெரியாது, எதுவும் தெரியாது. நான் கடைய வந்து மாஸ்டர வச்சு போட்டேன். நெறைய இடத்துல நான் அடி வாங்காத கொற. பிரியாணின்னு பேர்ல பொங்கலுக்கெல்லாம் செஞ்சு குடுத்து என்ன மாட்ட விட்டானுவோ! அப்படின்னு சொல்லி கடந்த பாதையெல்லாம் அவன்ட்ட சொன்னானுங்க. அப்புறம் அவங்க வேலைலாம் குடுத்து, எப்படி நீ பிரியாணி செய்யணும், அந்த மாரி பெரிய பெரிய மாஸ்டர்லாம் ரொம்ப அடிபட்டு, ரொம்ப அனுபவப்பட்டு, அவங்க ஹிந்தியில ரொம்ப பேட் வாய்ஸாலாம் பேசுவாங்க. எதனா ஒண்ணு செய்யலன்னா அப்படின்னு. உதாரணத்துக்கு கையில துணிய வச்சு தான் ரஹ்மான் வேலை செய்யணுன்னுவாங்க. அது என்ன செஞ்சேன், சரி இவங்க சொல்றத கரெக்ட்டா கவனிக்க மாட்டேன். ஒரு வாட்டி என்ன போய் டீ வாங்கிட்டு வான்னுவாங்க. டீ வாங்கிட்டு வர்றதுக்காட்டியும் நான் வரதுக்கு முன்னாடி இது மூடிய தூக்கி நெருப்புல வச்சுருவானுங்க. வச்சுட்டு "எறப்பா அந்த மூடிய எடு" நான் கைய வச்சோம் அப்படியே கைய பொத்தி, கையே இப்படி ரஃப் ஆயி போச்சு. அந்த மாதிரிலாம் ரொம்ப படாத பாடுபட்டு அந்த தொழில நான் கத்துக்கிட்டேன். கத்துக்கிட்டு என்னுடைய குருநாதருங்கள்லாம் வந்து எனக்கு குருன்னு சொல்ல முடியாது ஆக்சுவலா. ஒரு எதார்த்தமா நானா இன்ட்ரெஸ்ட் எடுத்து அந்த பிரியாணி ரொம்ப கத்துக்கிட்டேன். எங்க ஊர்லயே ஃபேமஸான ஈசிஆர் காணத்தூர்ல நாகூர் மீரானார்ல ஃபேமஸான காதர் பாய்ன்னு இருப்பாரு. ஆக்சுவலா எங்க ஃபேமிலிக்குலாம் அவரு தான் பிரியாணி செய்வாரு. அவரு பிரியாணிக்குலாம் நான் ஆக்சுவலா சொன்னா ரொம்ப நாங்க அடிமைன்னு சொல்லலாம். அவ்வளோ இன்னைக்கும் அத நெனச்சா அந்த டேஸ்ட்டு, அந்த அவர்ட்ட இருக்க அந்த பக்குவம், அதெல்லாம் மைண்ட் செட்லயே அப்படியே இருக்கும். அப்ப அந்த மாரி நம்ம செய்யணும்னு அந்த ஆர்வம் தான். நம்ம ஒரு அதாவது ஆக்சுவலா சொல்லப்போனா நான் பிரியாணி மேல காதல் தான் அதிகமா வச்சேன். அந்த பிரியாணி வச்ச மேல காதல் தான் என்னை இவ்வளோ பெரிய மாஸ்டரா கொண்டு நிப்பாட்ட வச்சிருக்கு. தொழில் மேல எல்லாருமே காதல் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனா, நீங்க வந்து உண்மையாலுமே பிரியாணி மேல ஒரு காதல் கொண்டு, இந்த உணவ வந்து நான் வந்து சமைச்சு எல்லாருக்கும் பண்றேன் அப்படின்றது மிக முக்கிய இடத்த வகிக்குது. பிரியாணி ஆர்டர் வருது அப்படின்னும்போது, நீங்க எத்தனை பேர கொண்டு போய் வந்து நீங்க அந்த சமையல பார்ப்பீங்க? அதேபோல உங்ககிட்ட எத்தனை பேர் பணியாளர்களா இருக்காங்க? எதெல்லாம் நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போவீங்க? எதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும்னு சொல்லுவீங்க? அதிகபட்சம் ஒரு 2000 கிலோ செஞ்சிருக்கேன். ம். அது ஃபர்ஸ்ட் டைம் அதிகபட்சம் 2000 கிலோ செஞ்சிருக்கேன். 2வது ரெனால்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேனா இருக்கும். அவருடைய கான்வென்ட்ன்னு சொல்லிட்டு மாம்பாக்கம் அங்க ஒரு கம்பெனி. அதில வந்து ஃபோர்டு கார் கம்பெனிக்கு ஒரு 1000 கிலோ செஞ்சிருக்கேன். நான் ஹையஸ்ட்டா செஞ்சது இந்த 2000 கிலோ, 1000 கிலோ தான்.
நம்மளால என்ன செய்ய முடியும்? ஒரு 200 கிலோ, 300 கிலோ, ஒரு 20 பேரோ, ஒரு இடத்துல ஒரு 10 பேரோ வச்சு அத கரெக்ட்டா செய்ய முடியுமா? அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். நிறைய இடத்துல எனக்கு வந்து ஆக்சுவலா நான் பேனரோ எனக்கு நான் சொல்லியிருக்கேன் அந்த விசிட்டிங் கார்டு எந்த ஒரு எனக்கு ஒரு பேக்ரவுண்டு கிடையாது. இப்போ ஜப்பார் பாய் பிரியாணி, இப்போ பெரிய பெரிய ஆர்ஆர் பிரியாணி இந்த மாரி சொல்லக்கூட எனக்கு எந்த ஒரு அடையாளமும் கிடையாது. என்னுடைய அடையாளம் என்னுடைய நம்பிக்கை மட்டும், என்னுடைய திறமையான குவாலிட்டி மட்டும்தான். அதில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய ஆயிருக்கு. ரொம்ப அனுபவப்பட்டுருக்கேன். சில இடத்துல நான் செய்ய போகாத இடத்துல என்னுடைய நண்பர்கள் யாராச்சும் அனுப்புவேன். அவனுங்க நல்லா செய்ற ஆளுங்க தான். ஆனா திடீர்னு அவங்க போய் சொதப்பிட்டு வந்துருவானுங்க. அந்த அந்த பொருளுடைய கணிப்பு தெரியாது. பிரியாணி தானே, ஒரு 20 கிலோவுக்கு இவ்வளோ வெங்காயம் போடணும். 20 கிலோக்கு இவ்வளோ தக்காளி போடணும். இஞ்சி போட்டுக்கணும். இத வேக வச்சு கொதிக்க வச்சு நம்ம அரிசிய பக்குவமா எடுத்து போட்டா அது பிரியாணி. பட் ஆனா அந்த பொருளுடைய தன்மைய அவங்க விளங்க மாட்டானுங்க. இந்த இஞ்சி வந்து இந்த டேஸ்ட் குடுக்காது. இந்த வெங்காயம் வந்து தண்ணி விடும். இது வந்து நாசிக் வெங்காயம் இருக்குது. ஆந்திரா வெங்காயம் இருக்குது. இந்த மாரிலாம் ரொம்ப கவனக்குறைவு இருக்கக்கூடாது அதில. 2வது வந்து நான் பிரியாணி வந்து ப்ரப்போஸ் பண்ணி குடுக்கும்போது, எ ஒண்ணு ஒண்ணு பார்த்து பார்த்து என் வீடே வந்து ஆக்சுவலா வந்து குடோனா மாறிடும். யாராவது ரிலேஷன் வந்தா கூட அந்த நேரத்தில என்ன இப்படி வச்சிருக்கான் வீடு ஒரு டீசென்ட்டா அந்த அளவு சொல்றது கூட ஒரு குப்பை மேடா தான் இருக்கும் வீடே. ஏன்னா அங்கங்க வெங்காயம் தோலும், பூண்டும் தோலுமா இருக்கும். யாரா வந்தாலும் டக்குன்னு பார்த்தா மூஞ்சி சுளிக்கிற மாரி இருக்கும். அந்த மாரி வேலைன்னா ரொம்ப ஆக்சுவலா அதான் காதல் சொல்றேன் இல்லையா? அந்த மாரி அந்த ப்ராப்பர்ட்டி கரெக்ட்டா போய் குடுக்க முடியுமா டேஸ்ட்டா அப்படின்னு சொல்லி நான் கூட இருக்கேன். வீட்ல இருக்க ஒய்ஃபையும் வேலை வாங்குவேன். வீட்ல இருக்க பசங்களையும் வேலை வாங்கிருவேன். இத செய்யுங்க, அத செய்யணும். அதிகமா நான் ஆர்டர் எடுத்தாலாம் எனக்கு சந்தோஷமும் இல்லையா, என் ஒய்ஃப்க்குலாம் டென்ஷன் ஆயிடும். ஏன்னா இவரு ஆர்டர் எடுத்துட்டாரா? சரி 10 டீ கேட்பாரு. இந்த 10 வாட்டி இஞ்சி பூண்டு ஒழுங்கா அரைச்சியா? ஒழுங்கா அரைச்சியான்னு கேட்பாரு. இந்த மாதிரிலாம் பார்த்து பார்த்து வீடே இதாயிடும். கரெக்டான முறையில கொண்டு குடுப்போமா, அந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் எனக்கு. எதுலயும் ஒரு குறை வந்துறக்கூடாது. அப்படி மீறியும் ஒரு சில இடத்துல தவறு நடக்க தான் செய்யும். அதுக்காக தான் நம்ம பெரிய ஆர்டர்லாம் நான் எடுக்க மாட்டேன். எடுத்தேன் அப்படின்னனாக்கா, அ ஒரு இப்ப நம்ம என்ன ஒரு 300 கிலோ செய்ய முடியுமா? அதுக்கப்புறம் நம்ம கண்ட்ரோல் வராத பிரியாணி அதிகமான ஆர்டர் ஒரு நேமுக்காக எடுப்பாங்க. அது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்காது. உதாரணத்துக்கு இப்போ கடைங்களுக்கெல்லாம் போறோம். யா மொய்தீன் இருக்கும். யா மொய்தீன் பல்லாவரத்தில போய் பார்த்தீங்கன்னா, மாஷா அல்லாஹ் அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். குறையும் சொல்ல முடியாது. ஏன்னா, அதே போர்ட்ல வந்து வேற எங்கேயாச்சும் அதே யா மொய்தீன் போய் சாப்பிட்டா சம்மந்தமே இருக்காது. ம். இது என்ன காரணம்னா, அவங்களால அது மேனேஜ் பண்ண முடியாது. ஒரு கஸ்டமருக்கு வந்து இத தான் நம்ம குடுக்க முடியும். மக்கள் இதுதான் விரும்புறாங்க. அப்போ நம்மளால என்ன செய்ய முடியுமோ அத தான் செய்யணும். நேம்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு எல்லாமே டக்குனு 1000 கிலோ செய்ற இடத்துல 10,000 கிலோ நான் செய்வேன் அப்படின்னா, அது சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆகாது. எந்த ஒரு மாஸ்டரும், எந்த ஒரு ப்ரோகிராம்லயும் இந்த 50 பிரியாணி டபரா இருந்தாலும் ஒரே மாதிரியா இருக்கிறது வாய்ப்பே இல்ல. அதனால தான் என்ன பண்றானுங்க, இந்த அஜினாமோட்டோ இதெல்லாம் மிக்ஸ் பண்றாங்க. சரிங்களா ஒரு ஈக்குவல் ஆயிடும். ஆனா அது ஒரு குவாலிட்டியான பிரியாணியே கிடையாது. இப்போ பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டாலே நெறைய பொருட்கள் வந்து பயன்படுத்துற விஷயங்கள்லாம் நெறைய பேர் வந்து சொல்றாங்க. இத போடணும். வெங்காயத்துக்கு அப்புறம் தக்காளி போடணுன்றத தாண்டி இன்னைக்கு கலர் பவுடர் சொல்றாங்க. அத தாண்டி சில மிக்ஸட் பவுடர்ஸ் பிரியாணி மசாலாலாம் வருது அப்படின்னு சொல்றாங்களா? அதெல்லாம் வந்து உண்மையா? அதுவும் இப்ப நீங்க சொல்ற பிரியாணிக்கும் வித்தியாசங்கள் எப்படி இருக்கும்? அதாவது வந்து முதல்ல வந்து உணவுனாலே முதல்ல ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியம் தேவை. உணவு தான் மருந்துன்னுவாங்க. அது உணவு மருந்துன்னது அது உணவா மட்டும் தான் நம்ம செய்யணும். டேஸ்ட்டு அதுக்கு அதிகமா மனம் வேணுன்ற பேர்ல வந்து இன்னைக்கு பிரியாணி வந்து சூதாட்டம் மாரி ஆயிப்போச்சு. இவரு ஒரு இது ஒரு லான்ச் பண்ணா வேற ஒருத்தர் வந்து இன்னொன்னு ஒரு கான்செப்ட். அதாவது பிரியாணி அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, எண்ணெய முதல்ல நம்ம ஊத்துறோமா, சரிங்களா? இப்போ ஒரு 10 கிலோ செய்றோம். 10 கிலோ செய்யறதுக்கு முன்னாடி மட்டனா இருந்தா, முதல்ல மட்டன பார்த்துட்டு தான் அந்த எண்ணெய ஊத்துனா தான் மாஸ்டர். ஏன்னா மட்டன்ல கொழுப்பு தன்மை எவ்வளோ வருது? அது என்ன மட்டனு? செம்மறி ஆடா? வெள்ள ஆடா? இந்த ஆடுக்கு வந்து எந்த எண்ணெய் ஊத்துனா வந்து அந்த தன்மை கிடைக்கும்? அந்த டேஸ்ட் அந்த ஆயில் தன்மை கிடைக்கும். முதல்ல இத கவனிச்சு அவன் ஆயில ஊத்துவான். பட்டை, லவங்கம், ஏலக்காய். அந்த எண்ணெயுடைய நச்சுத்தன்மை அதில வரும். பெட்ரோலியம் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. முதல்லாம் வந்து அந்த பாம் ஆயில் மட்டும் தான் வரும். அப்போலாம் வந்து எப்படி செஞ்சாலும் உங்களுக்கு மணம் இருக்கும். அந்த அரிசியில வந்து கெமிக்கல் அதிகமா இருக்காது. அப்போலாம் ஒரு குவாலிட்டி. நீங்க சும்மா செஞ்சாலும் அது சாப்பிடுறதுக்கு ஆரோக்கியமா இருக்கும். 2வது அது மருந்தாவே இருக்கும் உணவு. இப்போலாம் வந்து கெமிக்கல் தான் அதிகமா. விவசாயம் இல்ல. எ என்ன காரணம் இந்த மாதிரிலாம் வந்து தேடி தேடி டேஸ்ட்டுன்னு போறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த பதம் தெரியணும் ஆக்சுவலா. பிரியாணின்னா என்ன அப்படின்னா, பிரியாணின்றது வெறும் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, புதினா, மல்லி. அதுக்கு உண்டான தயிர ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? மிளகாத்தூளு, பட்டும் மிளகாய், ஒரு மஞ்சத்தூள். அந்த கவுச்சி தன்மை இருக்கு தெரியக்கூடாதுன்னு மஞ்சத்தூள். இதுதான் பிரியாணி. இதில மட்டும் தான் செய்யணும். சரிங்களா? மத்தபடி நீங்க அந்த மட்டன் மசாலா, 2வது வந்து கரம் மசாலா, அஜினாமோட்டோ அது இது இதெல்லாம் வச்சு தான் செய்வேன்னா, அவர் மாஸ்டரும் கிடையாது. ஆக்சுவலா அது பிரியாணியும் கிடையாது. சரிங்களா? அதெல்லாம் வந்து நெறைய பேருக்கு வந்து ஜீரணத்தன்மை ஆவாது. சாப்பிட்டோனே ஒரு சிலருக்கு வாந்தி வரும். சில சாப்பிட்டோனே கேர்னஸ் ஆகும். நெறைய இடத்துலலாம் சில பிரச்சனை நடந்திருக்கு. அது எதார்த்தமா நடக்கக்கூடிய தவறா, இல்ல கவனக்குறைவா நமக்கு தெரியாது. நம்ம பிரியாணின்னு அப்படி சொன்னா ஒரு ஆக்சுவலா எல்லா உணவு தான் பிரியாணி தான் ஃபர்ஸ்ட்டு.
அது மனதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு உணவு தான் அது பிரியாணி. அதை முறையாக செஞ்சால் அது பிரியாணி. இல்லைன்னா அது அது பிரியாணியே கிடையாது. அது ஆரோக்கியமான உணவே கிடையாது. எல்லாருக்குமே வந்து பிராண்டுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு பிரியாணி மாஸ்டர் அப்படின்றத தாண்டி ஒவ்வொருத்தவங்களும் இப்போ நீங்கள் எடுத்துக்காட்டுக்கு சொன்ன ஜப்பாரை எடுத்துக்கங்க, அதே போல் வந்து மாதம்பட்டி ரங்கராஜன் எடுத்துங்க, இது போல் பலர் அவங்களோட பிராண்டை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கும் ரஹ்மான் பாய் பிரியாணின்ற ஒரு பிராண்டை ஏன் வந்து உருவாக்கணும்னு நீங்கள் நினைக்கவே இல்லை? இல்ல ஆக்சுவலா வந்து எல்லாருமே வந்து பிரியாணி வாரிசுலேருந்து வந்தவங்க அதிகம். இப்ப ஜப்பார் பாய்லாம், லத்தீப் பாய்லாம் அவங்களாம் வந்து ஆக்சுவலா வந்து பிரியாணினேன்னு வந்தவங்க. இப்ப நான் சொல்ல மீரானார்ல காதர் பாய்லாம் அவர் பிழப்பே பிரியாணில வந்தாரு. இப்ப எனக்கு பிரியாணிக்கு எந்த பிழப்பும் சம்மந்தம் கிடையாது. நான் வந்து ஆக்சுவலா வந்து துணி கடையில ஒரு சேல்ஸ்மேன். மதார்ஸா, ஆயிஷா, 2வது வந்து டி நகர்ல, ரங்கநாதர்ல சில துணி கடையில இருந்து என் வாழ்க்கை அப்படி தான் பயணம் செஞ்சது. சரிங்களா? இந்த மாரி கல்யாணம் ஒரு பேசம்போது இவன்ட்ட என்ன தொழில்ன்ற இவன்ட்ட ஒரு தொழில் இருக்கா? இவன் எங்கள மாரிலாம் வர முடியுமா? அப்படின்னு சொல்லி ஒருத்தர் எதார்த்தமா பேச, அந்த ஒரு கோவத்துல தான் நான் வந்து இந்த தொழில கத்துக்கட்டுன்னு வந்தேன். சரிங்களா? வந்தோனே அந்த தொழில வந்து நான் என்ன செஞ்சேன், நல்ல முறையில அத கத்துக்கணும். நம்ம இதில பெருமைக்கு பெருக்க கத்துக்கக்கூடாது. நம்ம இத நல்லா செஞ்சு, கஸ்டமர் நல்லா கொண்டு குடுத்து திருப்தி அடையணும். இவரு ஒரு நல்ல மாஸ்டரு. எனக்கு அந்த ஒரு நேம் போதும் இல்லையா? விளம்பரம்ன்றது ஒரு இன்னைக்கு எனக்கு அது ஒரு திருப்தி தான் அது. புரியுங்களா? அது ஒரு திருப்தி எனக்கு அதுலேருந்து எவ்வளோ நான் பிரச்சனையாச்சு. மொத கத்துக்கிறது எவ்வளோலாம் எங்கெங்கலாம் சண்டை போட்டது. ஒரு இடத்துல பிரியாணி வேலைக்கு போகும்போது எவ்வளோலாம் ஏட்டா போட்டி இருக்கும். நம்ம ஒரு இடத்துல மாஸ்டர்ன்னு சொன்னா, இவன் நல்லா செய்ய மாட்டான். இவன் இந்த மாதிரிலாம் பின்னாடி இன்னும் சிலர் இருக்கிற மாஸ்டருங்களே அவங்க வந்து இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சு. அப்ப நமக்கு முன்னாடி உள்ள சில மாஸ்டர்ன்னு இருக்கிறாங்க அந்த பொழப்புல. ஏன் நம்ம அவங்கள ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும்? நம்ம ஏன் விளம்பரப்படுத்தணும்? நமக்குன்னு தேடியவர் வரட்டும். இன்னை வரைக்கும் இறைவனுடைய அருளால எனக்குன்னு உள்ள கஸ்டமரு ஸ்டாண்டர்டா என்ட்ட தான் வருவாங்க. அது 1000 500 கிலோவா இருக்கட்டும், 100 கிலோவா இருக்கட்டும், 10 கிலோவா இருக்கட்டும். பெங்களூருக்கு 5 கிலோ பிரியாணிக்கு நான் போவேன். பம்பாய்க்கு வெறும் 10 கிலோ பிரியாணி எனக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு வருவாங்க. அதுக்கு காசு குடுத்து விடுவாங்க. இந்த 8ஆம் தேதி கூட எனக்கு பம்பாயில ஆர்டர் இருந்தது. நான் அவாய்ட் பண்ணிவிட்டேன். எனக்கு கொஞ்சம் நோன்பு நேரம் வர முடியாதுன்னு சொல்லிட்டு நான் அவாய்ட் பண்ணிவிட்டேன். அந்த மாரி நமக்குன்னு வர வேலை இறைவன் நம்மளுக்கு படி அளிப்பான். நமக்கு வர்றத யாரும் தடுக்கவும் முடியாது. அதேமாரி மத்தவங்க பிழப்ப நான் கெடுக்கவும் கூடாது. அதேமாரி நான் இப்ப எங்க ஈசிஆர்லயே வந்து நெறைய பேர் வந்து கொஞ்சம் ஃபேமஸான ஆள்லாம் இருக்க தான் செய்றாங்க. எனக்கு முன்னாடி இங்க பாபு மாமான்னு ஒருத்தர் இருக்கிறாரு கானத்தூர்ல. பாபு பாய்னால சரியான திறமையான வேலைக்காரன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து பல வருஷமா அவர் பிரியாணி சமையல்லயே இருந்து பாபு, கானத்தூர்ல பஷீர் பாய்ன்னு இருக்காங்க. இவங்கலாம் வந்து முறையான பிரியாணி மாஸ்டர். சரிங்களா? நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கள நம்ம வந்து அவங்க பின்னாடி தான் நம்ம வழிகாட்ட முடியும். நம்மள அவங்கள ஓவர்டேக் பண்ணிட்டு போணும். அவங்கள இன்சல்ட் பண்ணிட்டு போணும். அவங்க பிழப்ப கெடுத்துட்டு தான் ஒருத்தர் நம்ம முன்னேறணும் அந்த ஒரு கான்செப்ட் இல்லாதனால தான், எனக்கு ஒரு விளம்பரம்னு ஒரு இத போய் நான் அடையல. புரியுதுங்களா? நமக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கிறாங்க இல்லையா? அது நம்முடைய அறிமுகமானவங்க. அவங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம வந்துக்கிட்டு துணி கடையில வந்துக்கிட்டு திடீர்னு மாஸ்டர் ஆயிட்டு, நான் தான் பெரிய மாஸ்டர், நான் தான் நல்லா செய்வேன். என்னுடைய பிரியாணி தான் அப்படி தலகம் நம்மளுக்கு தேவையில்ல. நமக்கு செய்யறது வர்றத பயபக்தியோட இறைவன் நம்மளுக்கு குடுக்கறத அத இறை அச்சத்தோட சுத்தம் பத்தமா ஒரு திறமையான குவாலிட்டி கான்ட்ராக்ட்டா நான் எடுத்தாலும் சரி, இல்ல போய் அங்க போய் செஞ்சு குடுத்தாலும் சரி. அதே நேரத்தில நான் லோக்கலே நான் பிரியாணி மாஸ்டர்ன்னு நெறைய பேருக்கு தெரியவே தெரியாது. கானத்தூர்ல நான் இருக்கிறது கானத்தூர் பகுதி நாகூர் மீரா நகர். நாகூர் மீரா நகர்ல ரஹ்மான் பிரியாணி மாஸ்டர்ன்னு கானத்தூர்ல இருக்கிறதே நெறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு முன்னாடி இருக்கிறாங்க மாஸ்டரா அவங்க பிழைப்பு அத நம்பி தான் இருக்கிறாங்க மாஸ்டர். இப்ப அவங்கள போய் நம்ம போய் நம்மளுடைய ஒரு குவாலிட்டிய காமிச்சுக்கிட்டு, நம்மளுடைய ஸ்டைல காமிச்சுக்கிட்டு, நம்ம கொஞ்சம் விளம்பரம் காமிச்சு விசிட்டிங் கார்டு, பேனர்லாம் அடிச்சுட்டான்னா, நமக்கு எல்லாம் அறிமுகம் ஆளணும். ஃப்ரெண்ட்ஸ் அறிமுகம் ஆகணும். ஏன்னா அந்த ஊர்ல லோக்கலா நான். அப்ப எல்லா ஆர்டரும் எனக்கு திரும்ப வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் நமக்கு முன்னாடி வந்து அந்த பிழைப்ப நம்பி இருந்தாங்க. நம்ம சேல்ஸ்மேன். நமக்கு பிரியாணி மாஸ்டர்லாம் சொல்றதுக்கெல்லாம் அந்த அளவு கிடையாது. திறமையான ஆளா இருக்கான். பாபு பாய்லாம் சரியான மாஸ்டர். சரிங்களா? அவர்ட்டலாம் வந்து ரொம்ப பேர் போன மாஸ்டர். சரியான ஒரு இப்பவும் இருக்கிறார் வயசானவர். இப்போ கொஞ்சம் வயசானதுனால கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறாரு. அந்த மாரி நம்ம ஆளுங்கள நம்ம ஏன் போய் ஓவர்டேக் பண்ணணும்? விட்டு குடுத்து தான் நம்மளுடைய அப்பா நம்மளுக்கு அப்படி தான் வழிகாட்டியிருக்காரு. எதையுமே தெரிஞ்சத விட்டுறாத, தெரியாதத தொட்டுறாதன்ருக்காரு எங்க அப்பா. அதனால நான் எதுலயுமே கொஞ்சம் ஒரு பெருமை தேடியது கிடையாது. இது பிழப்பு தான். நம்ம விளம்பரம் தேவ தான். இந்த காலத்துல எல்லாம் விளம்பரம் வச்சா தான் 4 பேர் ஸ்டைலா பந்தா காட்டுனா தான், இவரு ஒரு பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு இது என்ன அதான் இல்ல. நான் இறைவன நம்புறேன். எனக்கு உள்ள வேலை எனக்கு வந்துட்டு தான் இருக்கு. சரிங்களா? என்னால வேலையே செய்ய முடியல சில நேரத்துல. எனக்கு வர ஆர்டர நான் சொன்னா அவாய்ட் பண்ணி விட்டா, சில கஸ்டமர் கோவம் போட்டு கூட என்ன அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. என்ன ரஹ்மான் எத்தன வாட்டி ஃபோன் போட்டாலும் பிஸி பிஸின்றாரு. அந்த அளவுக்கு என்னை எல்லாம் வச்சிருக்கான். நல்லா புரிஞ்சுங்க. கானத்தூர்ல நான் இருக்கிற லோக்கல்ல, அங்கே ஒரு 10 மாஸ்டர் இருக்காங்க. அதையும் தாண்டி எனக்கு ஆர்டர் வரும். ஆனா நான் ஆர்டர் செய்யணும் அந்த மாஸ்டருக்கு தெரியாது. இவர் ஆர்டர் எடுக்கிறாரா? இவர் பிரியாணி செய்றாரான்றது என் வீட்டுக்கிட்ட வந்து பார்த்தா தான் தெரியும். சரிங்களா? அந்த மாரி எல்லாரும் நல்லா இருக்கணும். நானும் நல்லா இருக்கேன். அவ்வளோதான். இப்போ விளம்பரமே இல்லாம உங்களுக்கு ஒரு மாசத்துல எவ்வளோ ஆர்டர்ஸ வந்து செய்வீங்க? அதுக்கு செய்யறதுக்கு எத்தன பேர் உங்ககிட்ட வேலையாட்கள் இருக்காங்க? என் கூட இருக்கிற மாஸ்டர் ஒரு 2, 3 மாஸ்டர் இருக்கிறாங்க. 2வது வேலை ஆட்கள வந்து எனக்கு எவ்வளோ ஆர்டர் வருதோ அதுக்கு தகுந்த மாரி நான் ஆளுங்கள ஐசோஸில அதிகமா ட்ரிப் அடிக்கடி மறுபடியும் என்னுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் இருக்காங்க. ஃபோன் அடிச்சா ஃப்ரீயா இருந்தா வந்துருவானுங்க. மந்த்லி எனக்கு எப்படின்னு பார்த்தா ஒரு 1000 கிலோ
1100, சில நேரத்தில் 500 கிலோ வரும், சில நேரத்தில் 200 கிலோ வரும். ஆனால் செழிப்பாக போயிட்டுருக்கு. ரெகுலரும் சில பிரான்ச்சுக்கு வந்து ஆர்டர் வந்தால் என்னை கூப்பிடுவாங்க, நான் போய் போட்டு கொடுத்துட்ருக்கேன். இப்போது பல கடைகள், அதாவது பல ஃப்ரான்சைஸின்ற பேரில் ஒரு இடத்துல பிரியாணி செஞ்சுட்டு எல்லா கடைகளுக்கும் அனுப்புகிற ஒரு வழக்கம் வந்து இப்போது அதிகமாகவே எல்லா இடத்துலையும் இருக்குது, நிறைய இடங்கள்ல இருக்குது. அப்படி இருக்கும்போது அது வந்து ஒரு இடத்துலேருந்து செஞ்சு போகிறது அப்படின்றது சாத்தியக்கூறா, இல்லை அந்தந்த இடங்கள்லேயே செய்யறதுனால தான் அந்த ஃப்ரான்சைஸின்ற பேரே கெட்டு போதா? அதான் ஒரு இடத்துல ஒரே மாஸ்டர் வச்சு அந்த ஒரே அவருடைய கைப்பக்குவம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சில பேர்ட்ட ஒரு கைப்பக்குவம் இருக்கும். 10 டபரா வச்சாலும் அந்த கைப்பக்குவம் ஒரே மாதிரியா இருக்கும். ஒரே மாதிரி அளவுகோல், ஒரே மாதிரி காரம், மசாலாலாம் போட்டு பிரியாணி வந்து ஒரு மன திருப்தியான ஒரு பிரியாணி கொடுக்க முடியும். சரிங்களா? ஆனால் பேனர் நம்ம ஃபுல்லா இடத்துலயும் ஒரே பிரான்ச் ஓப்பன் பண்ணுறோம். ஒரே பேனர்ல ஒரே பேரில் 10 பிரான்ச் ஓப்பன் பண்ணி அங்கங்கே ஒரு ஆளுங்கள செட் பண்ணி அனுப்பிச்சா அது வந்து ஃபெயில்டு தான். பல கேள்விகளுக்கு மிக எளிமையாக பதில் சொன்னதுக்கு மனமார்ந்த நன்றி. சரிங்களா? திறமசாலிகள் ஒளிஞ்சிருப்பாங்க, அது போன்றவர்கள் எல்லாரையும் இங்கு வெளிப்படையாக வெளிக்கொண்டு காட்டுவது தான் தக்கார்குள்ளனுடைய அடுத்த பயணமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.